அஸ்ஸலாமு அலைக்கும். லாங் கேப்க்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அண்ட் அந்த கேப் 3 months கிட்ட ஆகிடுச்சு நான் வீடியோ போட்டு. ஸோ அந்த 3 monthஸில் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து கேதர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் வந்து நான் 1 by 1 வந்து அப்லோட் பண்ணுறேன் இன்ஷால்லா. அண்ட் அதே மாதிரி ரீசன்ட் வீடியோஸுமே வந்து அப்லோட் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. அண்ட் இந்த விலாக் வந்து நோம்பு டைம் எடுத்தது. நோம்பு ஈவினிங்கில் இருந்து இந்த விலாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே வீடை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தூத்துடலாம் அப்படின்ட்டு தூத்தேன். நான் பண்ண பெரிய தப்பே ஆலி முழிச்சு இருக்கிற போது வீடை தூத்தது தான். என்னை தூக்கவே விடலை. நோம்பு வச்சுட்டு நானே தூக்குறதே பெரிய விஷயம். அவன் வந்து என்னை தூக்க விடாமல் அவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு தூக்கிறப்ப யாராவது டிஸ்டர்ப் பண்ணாலே செம்மையாக கோவம் வரும். அதான் எங்கள் அக்கா வந்து என்னை கலாய்ச்சிட்டே இருந்தா. இப்போ நீ வந்து கோவப்படு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆலிம் குட்டினால கோவமே பட முடியலையா. ஸோ எங்கள் அக்கா என்னை ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தா. ஒரு வழியாக சாரை வந்து கீழே இறக்கி விட்டாச்சு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஜாலியாக இருந்தது. அண்ட் அம்மா வந்து இஃப்தாருக்கு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கேப்பில் நான் போய் வந்து தொலை போயிட்டேன். இந்த சாரை தூங்க போட்டிருந்தோம். அப்போவும் இந்த சார் தூங்காமல் என்னையே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கிறனால இஃப்தாருக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே வந்து எல்லாமே பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி மெனு என்னெல்லாம்னா கோகோனட் மில்க் புட்டிங், வடை, கஞ்சி, அப்புறம் கிரேவி அண்ட் ஒரு ஜூஸ். இவ்வளோ தான் வந்து இன்றைக்கி உரிய மெனு. அண்ட் எங்கள் மச்சானுமே ஒரு எமர்ஜென்சினால் வந்து இந்தியா வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம இதையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபேமிலியோட போய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டோம். வேறு எங்கேயும் இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது ஸ்கூட்டி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து எல்லாருமே வந்திருக்கோம். அண்ட் என்ன ஸ்கூட்டி எடுக்கலாம் அப்படின்றத நாங்கள் முன்னாடியே வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். கலர் மட்டும் அங்கே போய் வந்து நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த கலர் தான் நாங்கள் வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்ட்டுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஆலிம் குட்டிக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவனை கூட்டிகிட்டு போய் நாங்கள் வந்து முதல்ல வந்து எடுக்கிறது. அண்ட் இந்த கலருமே அவன் தான் சூஸ் பண்ணான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, take care.